அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 21/7/2026. அஷ்டமி திதி நாளை அதிகாலை 5:17 வரை. அதன் பிறகு நவமி திதி. சித்திரை நட்சத்திரம் இரவு 8:49 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரனுடன் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? ஓவியம், இசை மற்றும் நடனம் பயில, வியாபார கணக்கு முடிக்க, பணியாட்களை விடுவிக்க, பாகப்பிரிவினை பேச, முட்செடிகள் அகற்ற, காவல் மற்றும் வன தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். அதுபோலத்தான் சில மனிதர்களும். எத்தனையோ மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. சிலர்லாம் அப்படி தான் மாறிடுறாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. காசு பணத்தை விட குணத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பழகிட்டால் நீங்கள் பழகின நட்புக்காக எதையும் அவங்களுக்கு துணிந்து கொடுப்பீங்க. காசு பணம் இல்லை இருக்குது அப்படின்லாம் பார்க்காம அவர்களுடைய மனநிலை, குணநிலை, செயல்நிலை பார்த்து மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. முடியாதுங்கிறதையும் இன்னைக்கு நீங்கள் முடிப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய ஈகோ இன்னைக்கு கொஞ்சம் குறையும். ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு சமாதானமாக எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பீங்க. 7.5 சனி ஒரு பக்கம் உங்களை துரத்திட்டு இருக்குது. விரயச்சனியாக இருக்குது. அதனால் எதை தொட்டாலும் விரயமாகுது, அதிகமாக செலவாகுது. சிக்கனமாக சிம்பிளாக ஏதாவது முடிக்கலான்னு பார்த்தா வேலை இழுத்துக்கிட்டே தான் போகுது. நாம் போடுற பட்ஜெட் ஒன்றுன்னா அது வேறு மாதிரி போய் முடியுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் டேஸ்ட்டுக்கு, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆடி மாதம் முடிஞ்சோடனே ஒரு வீடு மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. வியாபாரம் இன்றைக்கி லாபகரமாக இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நம்முடைய பிரச்சனை கப்பல் அளவு பெருசு. ஆனால் கடவுளுடைய கருணை கப்பலை விட, கடலை விட பெருசு.
அதனால தாங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு கடல் போல் நமக்கு வழிகளை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. எந்த சிக்கல் வந்தாலும் நீங்கள் அசரவே மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதை எப்படி நம்மால் முடியாதது என்ன இருக்குது? அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் நம்ம வாழ்க்கை என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் என்னால் தீர்த்தர முடியும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து எனக்கு வழி தேடி வெளியில் வந்துட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சவால்களாக ஏற்றுக்கொண்டு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனபூர்வ புண்ணியாதிபதி புதன். அவர் வலுவாக உட்கார்ந்துருக்காரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனுக்கு 12வது வீட்டில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இடம் கொடுத்துட்டு பிள்ளைங்க பேரில் ஏதாவது ஒன்று வாங்கலாம், பழைய இடம் இருக்குது அதை கட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. காலாகாலத்தில் அவங்களுக்கு நாம் ஏதாவது செய்து கொடுத்தோம்னா நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு தைரியமாக இருக்கலாமே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரோட சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருந்துன்னு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு செலவு, பராமரிப்பு செலவுகள் ஏதாவது ஒன்று இருந்துன்னு இருக்கும். மிக்சி கிரைண்டர் பழுதாகிறது அல்லது வண்டி வாகனம் பழுதாகிறது, இது ஏதாவது ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். இரவு நேர பயணங்கள், செல்ஃப் டிரைவிங்லாம் இரவு நேரத்தில் நிச்சயமாக தவிர்க்கணும். அது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் மனசு கொஞ்சம் போகும். ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் இப்போ நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு கௌரவம், சின்னதாக ஒரு மரியாதை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தாயை நிந்தனை செய்தால் கடுமையான வியாதி வரும். தந்தையை நிந்தனை செய்தால் பாவங்கள் வந்து சேரும். அதே போல் தெய்வத்தை நிந்தனை செய்தால் மிகப்பெரிய வறுமையெல்லாம் வந்து சேரும். ஆனால் அதே நேரத்தில் குருவை நிந்தனை செய்தால் குலமே அழிந்து போகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாரையும் நிந்தனை செய்யாமல் எல்லோருக்கும் வந்தனை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் உங்கள் கை ஓங்கி இருக்கும். புது புது விஷயங்களை நீங்கள் இப்போ புரிஞ்சுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. குடும்பத்தில் முன்னாடியெல்லாம் பட்டும் படாதமாக இருந்தாச்சு, இப்போ தான் பழக்க வழக்கங்கள், முறைகள் எல்லாமே நமக்கு தெரிய வருது அப்படின்னு ஒரு பொறுப்புணர்வும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இங்கீதமாக பேசி எல்லார் மனசுலையும் இடம் பிடிப்பீங்க. முக்கியமான வேலைகள்லாம் ஒவ்வொன்றா செய்து முடிப்பீங்க. சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைச்சி சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே, இனிமேல் இது மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பல நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. தைரியஸ்தானத்தில் கேதோட பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய இடமா வாங்கலாமா, வாங்கி கட்டலாமா, அல்லது கட்டின வீடு வாங்கலாமா, பல யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வியாபாரம் இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு வியாபாரத்தை கடையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. மிருகசீரிஷம்
நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒரு ஏழை பணக்காரர் ஆகிவிட்டால் உறவினர்களை அவர் மறந்து விடுவார். ஆனால் ஒரு பணக்காரர் ஏழை ஆகிவிட்டால் உறவினர்கள் எல்லோரும் அவரை மறந்து விடுவார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணம் வந்தாலும் வரானாலும், பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்போதும் ஒரே மாதிரியாக உறவினர்களையும் நண்பர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கடுகடு சிடு சிடுன்னு பேசுவீங்க. முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஜென்ம குரு ராசிக்குள்ளார இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உணவு கட்டுப்பாடு இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. இரவு நேர உணவு தாமதமாக சாப்பிடாம கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னா குரு பகவான் கொழுப்பு சத்துக்குரியவருங்கிறதுனால ராசிக்குள்ளார இருக்கிறதுனால உடல் எடையை அதிகமாக்கி உடலை கொஞ்சம் கொஞ்சமாக பருமனாக்கிடுவார். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அது இப்போ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் செயின் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலையும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக எல்லாத்தையும் சமாளித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பிச்சை பெறுபவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் அவர்களுக்கு கடவுள்தான். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் அவருக்கு பிச்சைக்காரர்கள் தான். அதனால தாங்க எவ்வளோதான் பெரிய பதவி பொறுப்பு வசதி வாய்ப்பு வந்தாலும் இதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை, நம்மால் ஆகிறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அடக்கமாக நீங்கள் இருப்பீங்க. அலட்டி கொள்ளவும் மாட்டீங்க. காசு பணம் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதிகமாகவும் பேச மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம், எல்லாம் இறைவன் கொடுத்த அன்பளிப்பு என்று நினைத்து கொண்டு எது கிடைத்தாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அடக்கமாக வாழ்ந்து ஆனந்தமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். வீடு வாங்கிறது, கட்டுறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போய் பார்க்குறது, அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. பேங்க் லோனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அடிக்கடி பழுதாகி நிற்கிற அந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அக்கம்
அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களை பகைச்சிக்காதீங்க. சொந்தக்காரங்கள்லாம் அவங்கவுங்க சொந்தமாக ஏதோ உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கிறாங்க. நீங்கள் ஏதோ உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயின்னு இருக்கீங்க, ஆனால் அவங்கவுங்க ஏதோ ரூம் போட்டு பேசிக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நாம் நம்ம கடமையை பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பாதிப்பு எதுவும் இல்லைங்க. ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய கேது லேசாக தலை சுத்தல், சோர்வு, களைப்பு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். ஆனால் ராசிக்குள்ளார சுக்கிரன் இருக்கிறதுனால அதையும் தாண்டி அன்றாட பணிகளை நீங்கள் சிறப்பாக பண்ணின்னு இருக்கீங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயந்தாங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தனிமையை போக்க வேண்டும் என்பதற்காக தவறானவர்களுடன் சேர்வது தாகத்திற்காக தண்ணீரை குடிப்பதற்கு பதிலாக விஷத்தை குடிப்பதற்கு சமமாகும். அதனால தாங்க தனிமையாக இருந்தால் இருந்துட்டு போவோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக தப்பானவங்கள்ட்டெல்லாம் போய் நாம் சேரக்கூடாது. அவங்க எத்தனை முறை அழைத்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் அவரவர்களுடைய தராதரம், அவங்க நல்லவங்களா, நல்ல செயல்களில் ஈடுபடுறாங்களா, ஒழுக்கமாக இருக்காங்களா அப்படின்னு அவரவர்களின் தராதரம் பார்த்து அதற்கேற்ப தன்னுடைய நட்பு வட்டத்தை அமைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக அலைச்சல், கோபதாபங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. சோர்வு களைப்பாகவும் இருந்தீங்க. இன்றைய தினம் உங்கள் ராசியை விட்டு சந்திரன் கிளம்புறாரு. காலையில் 7:54 உங்கள் ராசியை விட்டு கிளம்பிடுறாரு. அதனால் 2-3 நாளாக இருந்த அலைச்சல்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. முடியாதுங்கிற விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகும். ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நடந்துப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. வரவேண்டிய தொகைலாம் நிறையா வர வேண்டியது இருக்குது. ஆனால் தர வேண்டிய இடத்துலேருந்து நமக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வர வேண்டிய இடத்துலேருந்து வரமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரங்களால் செலவுகள், அலைச்சல்கள், சின்ன சின்ன மன இறுக்கங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களுடன் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகிறதும் நல்லது தாங்க இப்போதைக்கு. மற்றபடி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு கோபதாபங்கள், ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி பொறுமையாக இருந்து சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் வேண்டாம், தவிர்க்க பாருங்கள். ஏற்கனவே பங்குதாரர்கள் இருக்காங்கன்னா அவங்கள கனிவாக நடத்துறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் 10ல் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்துருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி, செல்வாக்கு இன்னைக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உடைந்து போன நிலையில் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியுமானால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது, தோற்கடிக்க முடியாது. நீங்கள் அப்படி தாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்காகலாம் நீங்கள் அதிர்ச்சி அடைய மாட்டீங்க. வேலை போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதுக்காகவும் நீங்கள் உடஞ்சி போக மாட்டீங்க. இன்னொரு வேலை தேடுவோம், இல்லை சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவோம்,
அப்படின்னு யோசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய அதிர்ச்சி தகவல்கள் வந்தாலும் அலட்டி கொள்ளாமல் அதனால் என்ன ஆகட்டும் பார்த்துக்கலாம், கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், ஏதாவது ஒரு வழி காட்டுவார், சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நாம் சொந்தமாக யோசித்து எதாவது செய்வோம்னு எங்கும் எப்போதும் தளராத மனதுடன் வெற்றி நடை போடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றாரு. காலையில் 7:54 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றாரு. காலை 7:54 இரவு 8:49 வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் முன்கோபத்தை தவிர்க்கணும், சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க, அது அவசரப்பட்டு குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே போல் இரவு 8:49 சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணும், இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுப்பிலேயே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடுறதையும் நீங்கள் அனுமதிக்கவே கூடாது, அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மரியாதைக்கு விலை இல்லை, ஆனால் அது எல்லோரையும் விலைக்கு வாங்கி விடுகிறது. அதனால தாங்க சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுவீங்க. நல்ல விஷயத்தை யாராவது சொல்கிறாங்க, நல்ல செயல்களை யாராவது சமூகத்துக்காக செய்கிறாங்கன்னா அவங்க சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து வணங்குவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் வணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள், வாழ்க வளமுடன் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறாரு. அதனால் பல முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய சில தவறுகள் அதெல்லாம் தட்டி கேட்பீங்க. வெளிப்படையாக இப்போல்லாம் சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி சுற்றி முற்றி இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்த்து இப்போ ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக இருப்பாங்க. இப்போ எல்லா விஷயத்துக்குமே பதிலடி கொடுக்குறாங்களேன்னு பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மனசில் ஒரு தெம்பு, தைரியம் அதெல்லாமே வந்துடுச்சிங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. 3-4 நாளில் வேலை பார்த்து முடிக்க வேண்டிய விஷயங்களை ஒரே நாளில் இப்போ நீங்கள் முடித்து காட்டுறீங்க. மனசுக்குள்ளார தெளிவும் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இருந்தாலும் கூட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ரொம்ப வேலை சுமை அதிகமாகிடுச்சு, ரொம்ப கடமை பொறுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் சில வாய்ப்பு கிடைச்சோம், சரியாக நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோமோ, இனிமேல் அந்த மாதிரி ஏமாளியாக நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதே மாதிரி குரு பகவான் 2 பேரும் இணைஞ்சி உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்த்தவங்க இன்றைக்கி அடங்குவாங்க.
வருவாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆரோக்கியத்தின் மக்கரை காட்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பலமுறை ஜெயித்தவர் ஒரு முறை தோற்றால் அது விசித்திரம். ஆனால் பலமுறை தோற்றவர் ஒரு முறை ஜெயித்தால் அது சரித்திரம். அதனால தாங்க தோல்வியை கண்டு நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க. தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. எந்த இடத்துல நாம் பலவீனமாக இருந்தோம், எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம், எதனால் நாம் இந்த நிலைக்கு வந்தோங்கிறத யோசித்து அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கி வெற்றி வாகை சூடக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நினச்சது நிறைவேறும். தடங்களாகி நின்று போன விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. முடியாதுங்கிறதையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். சகோதரியோட கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை பைசல் பண்ணிடலாம் அப்படின்னு வேகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த இடம் நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடனில் ஒரு சில பகுதியை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆராயம் இருக்குதுங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை குறைக்க பாருங்கள். யாருக்கும் பெருசாக உறுதிமொழியெல்லாம் தர வேண்டாம். சில வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. எதிர்பார்த்தபடி இன்றைக்கி நீங்கள் நல்லதெல்லாமே நினைச்சுப்பட்டு எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் தொட்டதெல்லாமே துலங்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்லங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கங்க. அதனால தாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை முறை நீங்கள் தோற்று போனாலும் அதுக்காக நீங்கள் ஓய்ந்து போய்விட மாட்டீங்க. எத்தனை முறை விழுந்தாலும் அழுதுகிட்டே இருக்க மாட்டீங்க. அடுத்தது கண்களை தொடச்சிக்கிட்டு வெற்றி பெறுவதற்கான சில விடைகளை, வெற்றி பெறுவதற்கான சில வழிகளை தேடிக்கொண்டே இருப்பவர்கள், தேடி அந்த வழியில் பயணித்து சிகரத்தை தொட்டு காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறுவீங்க. குரு பயிற்சி ஆகிடுச்சு, ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக பலன்களை கொடுத்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு உண்டு. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் இங்கே வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும். அதனால் சகோதரங்களுக்குள்ளார மோதி கொள்ள வேண்டாங்க. அவங்களால செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க.
உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சிலருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு. மகளுக்கும் நல்ல வரணம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு எல்லோ மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள். எப்படி முடிப்பது என்பதனை எப்போதும் சிந்தியுங்கள். நீங்கள் அப்படி தாங்க. ஏதாவது ஒரு வேலையை எடுத்தால் அதை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. மற்றவங்க மாதிரி எடுத்த எடுப்புலையே அது எப்படிங்க அதெல்லாம் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க, தயங்க மாட்டீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் எடுத்த பிறகு நீங்கள் தயங்க மாட்டீங்க, பின்வாங்கவும் மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எதை தொட்டாலும் அதை முடித்து காட்டக்கூடிய அளவிற்கு மன உறுதியுடனும் கடின உழைப்புடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. என்னங்க உடம்பும் முடியலை, ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, பாடாப்படுத்துகிறாரு. காலையில் ஒரு மாதிரி இருந்தால் மதியம் ஒரு மாதிரி இருக்குது. உடம்பு முடியலன்னு யார்கிட்டையா சொன்னால் கூட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செலவு அதிகமாகிட்டே இருக்குது. கையில் ஒன்றும் பெருசாக இருப்பு இல்லைன்னு சொன்னாலும் அதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் நீங்கள் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்கிறதில்ல. யாராவது எதாவது கேட்டாங்கன்னா, என்ன சார் வீடு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம்மா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இல்லைங்க எங்கெங்க அப்படின்னு சொல்லி அதில் எதுக்கு விவாதம்லாம்? யார் எதை கேட்டாலும் ஆமான்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ தான் சரியாக வருங்கிற அளவுக்கும் இப்போ நீங்கள் இருக்கீங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கால்வலி கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, ஆனால் எதுவும் சரியில்லை. நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும். சில அலர்ஜி எல்லாம் இருக்கும் சில உணவில், அதை நீங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாம் உங்களுக்கு இப்போ அவசியப்படுது. குளிரூட்டு அறையிலேயே உட்கார்ந்துருந்தாலும் அது சரியாக வராது. இயற்கை காற்று கொஞ்சம் வாங்கிறது நல்லது. ஏன்னா 7.5 சனி நடக்கின்றதுனால இயற்கை காற்று மூலமாக, அந்த பியூர் ஆக்சிஜன் மூலமாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர ஆரம்பிக்கும். அதனால் உடற்பயிற்சி காலை நேரத்தில் அவசியம் தேவைப்படுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது, வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும், செல்வாக்கு உண்டு. அதிகாரியுடன் இருந்த மோதல் போக்கு அதெல்லாமே இன்றைய தினத்தில் மாறுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளும் சிக்கல்களும் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் இழப்புகளையும் அதிகம் சந்தித்துப்பார். தத்துவம் மட்டுமல்ல, அறிவும் தாமாக வளரும் வரும். அதனால தாங்க உங்ககிட்ட பேசும்போது பெருமையாக நீங்கள் பேசுவீங்க, பெரிய பெரிய விஷயங்களை பேசுவீங்க, பெரியவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அது காரணம் உங்கள் அறிவு ஆழமானது, அகலமானது, அதிகமாகவும் யோசிப்பீங்க. அடிபட்டு கற்றுக்கிட்டதுனால தாங்க அடுத்தவங்களை கவர்ற மாதிரி அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்க. எங்கும் எப்பொழுதும் புத்தக படிப்போடு மட்டுமில்லாமல் அனுபவ படிப்பு, பட்டறிவோடு, பட்டு தெரிந்த அறிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுன்னு சொல்ல வந்த, ஆனால் சந்திராஷ்டமம் இருக்குது, கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும், விவாதங்களை தவிர்க்கணும். அதே மாதிரி முன்கோபம் எல்லாம் வேண்டாம். குத்தமில்லாதவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு வகையில் ஒரு பலவீனம் இருக்கும்.
அதனால் எல்லாரையும் குறை சொல்கிறதுனாலையும் எந்த பலனும் இல்லை. குடும்பத்தில் யாரும் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் எத்தனை பேரை குடும்பத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு யோசித்து திருப்பி அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிலதெல்லாமே புரிய வருங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் யாரையும் இன்றைக்கி தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி அதாவது உங்களுக்கு கீழே பணிபுரிகிறாங்க இல்லைங்களா, அவங்க மூலமாக சில தொந்தரவுகள்லாம் வரும். அதே போல் மேலதிகாரிகளையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பண விஷயத்துலேயும் கராராக இருக்கணும். ஞாபக மறதியில் முக்கியமான வேலையை செய்யாமல் விட்டுறாதீங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி நல்லாயிருக்கு. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கனால முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே இந்த பாதிப்புகள் எல்லாமே விலகிறதுக்கு இன்றைய தினம் நீங்கள் மறவாமல் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.